Free vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த அமைச்சரவையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மோடி பதவியேற்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பழைய என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? அதே மோடி, அதே கவர்மெண்ட், அதே ஸ்டெபிலிட்டி. there is no other alternative to மோடி. மத்திய அமைச்சர் பதவி இந்த இலாக்காக்கள் இந்த மந்திரி சபையை பொறுத்தவரையில இதுல எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கா? நம்முடைய தமிழ்நாட்டு பார்வையில சொல்ற சமூக நீதி இருக்கா என்ன இந்த மந்திரி சபையில? மோடி சாதிப்பாரு மாதேஷ். இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் சொன்னீங்க மாதேஷ்? நான் தான் சொன்னேன், தலையில்லாத முண்டமா இருக்கிறீங்க. உங்க பிரைம் மினிஸ்டர் என்ன அசாவுதீன் ஓவாசியா? இப்போ புரியுதா மாதேஷ் எப்படி மினிஸ்ட்ரி அவர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு? அண்ணாமலை அடிப்பாரு அடுத்த அடியும். இப்பவே கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சிலாம் அடிச்சுட்டாரு. அடுத்த அடி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை இன்னும் அடிச்சு ஏறி போவார். எடப்பாடி பழனிசாமி இதோட கீழே இறங்குவார். அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடி சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? அண்ணாமலை தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிப்பாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சார்? அவரு கரூர் அரவக்குறிச்சியில ஜெயிக்க முடியல, கோயம்புத்தூர்லயும் ஜெயிக்க முடியல. அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளரா எப்படி சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? என்ன வேணாலும் சொல்லிடுங்க. அண்ணாமலைக்கான வேல்யூ, பிஜேபிக்கான வேல்யூ இன்னமும் இருக்குன்னா மத்திய அமைச்சரவையில ஒரு பெரிய இடம் கொடுத்திருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? அவர் மீண்டும் அதே எல்முருகனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. எல்முருகன் பிளஸ் மோடிக்கு. ஓகே, அருந்ததியர் சமூகத்தை அண்ணாமலை பெயர் அதிகமாக அடிபட்டது சார். அவருமே அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் அங்க ப்ரொஜெக்ட் ஆவாரு. 8 முறை மோடி வந்து ஒண்ணுமே செய்யலன்னு வருத்தப்பட்டிருக்காரா சார்? நான் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தது உத்தரப்பிரதேசம் போயிருந்தாவது எனக்கு செல்வாக்கு கூடியிருக்கும், தேவையில்லாம என்னை அங்க அலக்கழிச்சு என்னை ஒண்ணுமே நடக்கலையே தமிழ்நாட்டுலன்றாராம். அடுத்த கட்ட அரசியல் மோடிக்கும் என்னன்னு தெரியும். அந்த குய் வைவா எல்லாம் புரிஞ்சவர் தான். இஸ்லாமியருக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவி இல்லை சார். மறுபடியும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி தான் அப்படின்றத தங்களை அடையாளப்படுத்தி இருக்கா அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்க. குமாரசாமி, சிவகுமாருக்கு திமிர அடக்கிறதுக்கு குமாரசாமி தான் லாய்க்கு. குமாரசாமி எம்பவர் பண்ணணும் பண்ணியிருக்கிறாங்க. மோடி பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை. அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு வாராது வந்த மாமணி. மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய அண்ணாமலை மோடிக்காக தமிழகத்தில் சாதித்து கொடுப்பார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பதவியேற்று இருக்கிறார் சார். 3.0 ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட நிதின் கட்கரியா இருக்கும், ராஜ்நாத் சிங்கா இருக்கும் அப்படின்ற செய்திகள்லாம் பரவதிய சார்ன்னு. ஆனா ஒன்னும் நடக்கல. பதவியேற்று விட்டார். அமைச்சரவையும் ஒரு புதிய அமைச்சரவை, அந்த 3.0 அமைச்சரவையில கடந்த முறை 66 அமைச்சர்கள் இருந்தாங்க, இணையமைச்சர் உட்பட. இந்த முறை 71ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுலயும் ரொம்ப குறிப்பா நிதிஷும் சந்திரபாபு நாயுடு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பார்வை பார்க்கப்பட்டது. ஆனா ஒரு அமைச்சர், ஒரு கேபினெட் அமைச்சர், ஒரு இணையமைச்சர் அப்படின்னு 2 பேரும் கொடுத்திருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த அமைச்சரவையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மோடி பதவியேற்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பழைய என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? அதே மோடி, அதே கவர்மெண்ட், அதே ஸ்டெபிலிட்டி. there is no other alternative to மோடி. நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் மோடியை நம்பி பீகார்ல சிஎம் ஆவாங்க, மோடியை நம்பி ஆந்திராவில் சிஎம் ஆவாங்க, மோடியை நம்பி 2014 நாயுடு சிஎம் ஆனாரு. மோடிக்கு அங்க ஒன்றும் பெரிய செல்வாக்குன்னு சொல்லலை. பட் அந்த டில்ட்டிங் ஓட்டு மோடி பிரதமருக்கு தான் கிடைச்சது. 24 சிஎம் ஆயிருக்காரு. 19 என்ன ஆனாரு நாயுடு? 24 ஒன்றும் மோடியினுடைய ஆதரவு, பாஜக ஆதரவுல ஒன்றும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர், அவர் கம்ஃபர்டபுளாவே சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. 19 என்ன ஆனார் அவரு? 19 என்ன ஆனார் மாதேஷ்? சரி. நிதிஷ்குமார் 2014 என்ன ஆனாரு? தோத்து போய் மாஞ்சி வச்சவர் தானே. நான் எங்க கூட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பாஜகவோட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னரை மதிக்கிறேன். அவங்க தேவை, அவங்க செல்வாக்கு 2029 மோடி வெற்றிக்கு தேவை. பட் இந்த கவர்மெண்ட் தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் மோடி. சுப்ரியா சூலே, சரத்பவாருக்கு மகா, எவ்வளவு பெரிய ராஜதந்திரி. இந்தியாவில் 8 சீட் வச்சிருக்காங்க. அவங்களே சொல்லியாச்சு நீங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுப்பீங்க. வேற என்ன சார் வேணும்? சரத்பவாரோட டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா சரத்பவார் சொல்லி தான் சொல்றாங்க. உத்தவ் தாக்கரே சொன்னாரு ராகுல் காந்தி தான் பிரதமர்னு. இந்தியாவிலே அந்த ஒரு குரல் தான் உத்தவ் தாக்கரே மட்டும்தான் ராகுல் காந்தி பிரதமருங்க சொல்றாரு. ஏன்னா அவருக்கு மகாராஷ்டிராவில்
ராகுலை நம்பி காங்கிரஸ் நம்பி சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. சுப்ரியா சூலே சொன்னதை பெருமையா சொல்றீங்க. சோனியா காந்தி சொன்னாங்களா, ராகுல் காந்தி சொன்னாங்களா, கார்கே சொன்னாரா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா என்ன? சார் ஸ்டாலின் வந்து சொல்ல மாட்டாருங்க. அவர் வின் ஃபர்ஸ்ட்னு போவார். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் அவருக்கு மெயின். அந்த 18% தான் எடப்பாடிக்கு மெயின் சொல்லிட்டாரு. பாஜகவோட கூட்டணி கிடையாது, பாஜக இல்லாமல் 1% வளர்ந்துட்டோம், அது என் கட்சி என் ஓட்டு எனக்கு ஓட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படி பட் அண்ணாமலை அடிப்பார் அடுத்த அடியும். இப்பவே கோயம்புத்தூர் தென் நீலகிரி பொள்ளாச்சிலலாம் அடிச்சுட்டாரு. அடுத்த அடி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை இன்னும் அடிச்சு ஏறி போவார். எடப்பாடி பழனிசாமி இதோட கீழே இறங்குவார். அவர் ஏறி இருக்கு பர்சன்டேஜ்ன்றார், எங்களுடைய பர்சன்டேஜ் கூடி இருக்குன்றார். அதுதான் மாதேஷ். ஜெயலலிதா 45% இருந்தாங்க. இவர் இன்னைக்கு 21 வந்துட்டாரு. 8 சீமான் கையில போயிட்டு, பாஜக என்டிஏ கூட்டணியில் கணிசமா போயிட்டு, கொஞ்சம் ஸ்டாலின் டைம் போயிட்டு. ஆனா அவரு 2019 இருந்து ஒரு சீட்டு மட்டும் அந்த இடத்துல இருந்து ஏறி இருக்காரு. அப்போ அவருக்கு இடம் ஸ்டேச்சுரேட்டட். அந்த 20, 19 இதுக்குள்ள நின்றுவாரு, விடமாட்டாரு அண்ணாமலை. அடுத்த அடி அண்ணாமலை ஏறி வரும்போது எடப்பாடிக்கு பொசிஷன் 10% போனாலும் ஆச்சரியப்படறதுக்கு இல்ல. இதுவரைக்கும் அண்ணாமலையும் பாஜகவும் தமிழக பாஜகவும் அடிச்ச அடியில அதிமுக எங்கேயாவது சரிவு கண்டிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லையா, அதிமுக தான் கம்ஃபர்டபுளா முன்னாடி தான் இருக்காங்க, செகண்ட் அவங்க தான். அதான் மாதேஷ் 45% ஜெயலலிதா இருந்தாங்க. அன்றைய அதிமுக வேற, இன்னைக்கு வந்து வேற ஒரு கட்டமைப்புல இருக்கிற அதிமுக சார். இந்த அதிமுக தான் மோடி டீமோட 2029 ஸ்ட்ராட்டஜில 2026ல பலகீனப்படும். இன்னும் குறிச்சு வச்சுடுங்க. நாங்க சொன்னோம் அதிமுக பலகீனப்படும், 15% போயிருவாரு. 10 பழனிசாமி, 15% பழனிசாமின்னு சொல்றாப்ல. இப்ப பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லுங்க? அதான் பாறேன், நான் அதைத்தானே சொல்றேன். அப்ப நீங்க போட்ட கணக்கு நடக்கல. அதான் பாதேஷ், நான் மறுக்க வரல. தினத்தந்தி தொலைக்காட்சி அவங்க வந்து 30 போட்டாங்க, நான் 15 சொன்னேன். சரி, 15க்கும் 30 கடையில எது நியர்பை இருக்கு? நான் தான் நியர்பை கரெக்டா சொல்லி இருக்கிறேன். 20 தான் வந்திருக்கிறாரு. அது விஜயகாந்துக்கு சிம்பதி பாருங்க. அந்த வள்ளல் ஏழை மக்களின் பசியாற்றி அந்த வள்ளல் விஜயகாந்துக்கு கூட்டத்தை பாருங்க. எந்த தலைவருக்கு இறந்து இவ்வளவு நாள் ஆனப்புறம் கூட்டம் கூடும் கோயம்பேடுல பாருங்க. அந்த ஓட்டு தாங்க SSN சர்வே 8% சொல்றாப்புல. நான் 6% ஓட்டு பிரேமலதா அம்மையார் விஜயகாந்துக்கு செல்வாக்கு. அந்த வள்ளலாட்டு மக்கள் மத்தியில் நிற்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதாபிமானியோட செல்வாக்கு உங்களுக்கு 6% கொடுத்திருக்கு. 17% தான் உங்க ஓட்டு. 17%க்கு மேல எந்த அரசியல் கட்சியும் உங்களை மதிக்க மாட்டாங்க. டேட்டா பேஸ் நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? இத எனக்கு ஒண்ணும் புரியல. டேட்டா நான் 20.4ன்னு ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் இது திரு விஜயகாந்த் அவர்கள் கிடைத்ததுனா, விஜயகாந்த் அவர்கள் காலம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் தான். அதுல எந்த மாறுபாடு, மக்கள் மனதை கொள்ளை கொண்ட ஒரு நடிகர் அவரு. அதனாலதான் எந்த மாற்றமும் கிடையாது. மாதேஷ் நான் சொல்றது, ஆனா தேமுதிகவால தான் அதிமுக இந்த பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு சொல்றது இது ஒரு புது கதையா இருக்கே சார் நீங்க சொல்றது. மாதேஷ், நான் சொல்ற கதையை நீங்க ஏத்துக்காண்டாம், அரசியல் விமர்சகர்கள் ஏத்துக்காண்டாம், எடப்பாடி பழனிசாமி ஐயா ஏத்துக்காண்டாம், அவருக்கு ஐடி செல் ஏத்துக்காண்டாம், இதுல விவாதத்துல பங்கேற்றவங்களை ஏத்துக்கிடாண்டாம். ஆனா முடிவெடுக்கக்கூடியவங்க ஏத்துக்கிறாங்க. இதைத்தான் 2024 சொன்னேன். அவரால் 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அவங்க எடப்பாடி பலகீனப்பட்டுட்டாரு, அவரால் ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு 40லையும் தோத்து போய் நிற்கிறாரு. 4% எடுத்திருக்கிறாரு கன்னியாகுமரியில, 8% எடுத்திருக்கிறாரு திருநெல்வேலியில, 15% எடுத்திருக்கிறாரு தூத்துக்குடியில. காரணம் தேமுதிகவுக்குள்ள விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்கு, கிருஷ்ணசாமிக்குள்ள வாக்கு, ஒட்டப்படாரம் வாக்கு, இதுல தான் 15 வந்திருக்காரு. 3மே நாடார் பெல்ட். அந்த 3 நாடார் பெல்ட்லையுமே ஒரு நாடார் பெல்ட்ல 4% போயிட்டாரு. நாம் தமிழர் சீமானுக்கு மீனவர் வேட்பாளரை விட இவருக்கு மீனவர் வேட்பாளர் கீழே போயிட்டாப்பல. சீமானுக்கு சப்போஸ் பி டீம் சொன்னாலும் சீமான் வளரட்டுன்னு மீனவ சமுதாய மக்கள் ஒரு 5% மீனவர்கள் போட்டிருக்காங்க. நீங்க ரெட்டையில இருந்தும், ரெட்டையில மீனவ நண்பன் எம்ஜிஆருக்கு சின்ன ரெட்டையில இருந்தும் நீங்க கீழே போயிருக்கீங்க. 8% வந்து சீமான் எடுத்துட்டாரு. நீங்களும் அதே சதவீதம் தான் திருநெல்வேலி எடுத்திருக்கிறீங்க. ஆனா நீங்க தூத்துக்குடியில 15 போயிருக்கீங்கன்னா தேமுதிகவோட செல்வாக்கு, விஜயகாந்த் மேல சிம்பதி உள்ள மக்கள் வாக்கு தான் உங்களை வந்து 15க்கு அங்க விட்டுருக்கு. இதே அந்த ஏரியாவில் விஜயபிரபாரம் தான் வெற்றியை நோக்கி அங்க போனார். ஆனா நீங்க எல்லா இடமுமே பரிதாபமா நிற்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், சமூக நீதி சூறையாடலை 2 ஜாதி கட்சியா எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகமும் KP முனுசாமியும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. முத்திரையர் சமூகம் ரெட்டலை மேல உள்ள பற்றுதலையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் மேலுள்ள பற்றுதலையும், கோவேந்தன் என்னைக்கோ மந்திரி பதவி கொடுத்தாருங்கிறதுக்காக முதல் அமைச்சரை கொடுத்தாரு, என் தம்பி என்பதற்காக கோவேந்திரனுக்கு கொடுக்குறேன்னு முத்திரையர் மாநாட்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலந்துகிட்டாருங்கிறதுக்காகவும், பெரும்படு முத்திரையரை ஜெயலலிதா அம்மையார், புரட்சி தலைவர் அம்மையார்
மதிச்சாருங்கிறதுக்காகவும் அவங்க தீபா அம்மையார் பின்னாடி திரண்டாங்க. இப்போ வந்து அவங்க ரெட்டலைக்காக சில சதவீத வாக்குகள் செக்மெண்ட் வைஸ் நான் எடுத்துட்டேன், போட்டிருக்காங்க. என்னோட அடுத்த பணி முத்திரையர் சமூக மக்கள் மத்தியில் நீங்களும் நாடார் மாதிரி செயல்படுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதிகாரம் வரும். நீங்கள் ரெட்டலை மயக்கத்திலே ஓட்டு போடாதீங்க. மற்ற ஜாதிகள்லாம் எல்லைட் ஆயிட்டாங்க, நாம் அதை வந்து மோடிக்காக செய்யத்தான் போகிறோம். ஸ்ரீரங்கரோட ரங்கநாத ஆலயத்தை காத்திருக்கக்கூடிய கஸ்டடி ஆஃப் இந்து ரிலீஜியன்ஸ் அதை வந்து மோடியே வந்து இங்கே தமிழகத்தில் பேசத்தான் போகிறாரு. ஆக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்னதான் முட்டு கொடுத்து யார் பண்ணினாலும் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் மேலும் பலகீனப்படுத்துவார். இது வந்து 2029 எங்களுக்கு மோடி இங்க ஜெயிக்கணும், அதற்கான எங்க வீகம் தான். அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடி சொல்லுவாரா, அமித்ஷா சொல்லுவாரா? அண்ணாமலை தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிப்பாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சார்? அவரு கரூர் அரவக்குறிச்சியில ஜெயிக்க முடியல, கோயம்புத்தூர்லயும் ஜெயிக்க முடியல, அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளரா எப்படி சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? என்ன வேணாலும் சொல்லிடுங்க. நான் சொல்ல சார், பேசுறவங்க அதை நான் அப்படியே கேள்வியா வைக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லிடுங்க. சசிகலா மேட்டர்ல நாங்க சொன்னதாங்க நடந்து. மோடியே சொல்லிட்டாருங்க அண்ணாமலையோட அந்த வெற்றியை எம்பிக்கள் குழுவில் தமிழ்நாட்டோட அந்த வாக்கு சதவீதத்தை மோடியே முடிவெடுக்கக்கூடிய மோடியே சொல்லிட்டாருங்க. நீங்க பெரியார் தொடர் இருந்து தீக்காக்காரங்க இங்க மோடியை 29 பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருவாரு, மோடிக்கு வேல்யூ அடிஷனா அண்ணாமலை வந்துருவாருன்னு திராவிட கழகம் பிடிக்காதவங்க சொன்னா என்னங்க, நீங்க முன்னாடியே பேசுவீங்க. சசிகலா வந்துடணும், சசிகலா தான் ஸ்டாலினை தடுப்பாங்க, அப்படி ஒரு கூட்டம். சசிகலா வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா, மோடி சப்போர்ட்ல உட்கார்ந்துட்டாருன்னா அப்புறம் பாஜக வளராம தடுத்துருவாங்க சசிகலா. ஏங்க இதெல்லாம் தெரியாதவங்களாங்க இருக்கும். அவர் இதெல்லாம் தெரியாமலாங்க இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு மோடி, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. இல்ல சார், அண்ணாமலைக்கான வேல்யூ பிஜேபிக்கான வேல்யூ இன்னமும் இருக்குன்னா மத்திய அமைச்சரவையில ஒரு பெரிய இடம் கொடுத்திருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? அவர் மீண்டும் அதே எல்முருகனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. எல்முருகன் பிளஸ் மோடிக்கு. ஓகே, அருந்ததியர் சமூகத்தை அண்ணாமலை பெயர் அதிகமாக அடிபட்டது சார், அவருமே அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் அங்க ப்ரொஜெக்ட் ஆவாரு, அதுதாங்க நிஜம். முருகன் வந்து அருந்ததியர் சமூக சகோதரர், எனக்கு அவர்கிட்ட அந்த இந்த அலையன்ஸ் விஷயத்துல சகோதரர்கிட்ட மாறுபட்ட கருத்து உண்டு. அதே வேளையில் அவர் வந்து என்டையர் சவுத் இந்தியாவிலே வந்து மடிகா சமூக மத்தியில் ஒரு இமேஜோட அவர் வாக்குக்கு மோடிக்கு அவர் ஒரு பிளஸ் தான். அந்த சமூக நீதிக்காக மோடி செய்தது அந்த சகோதரர் மேல எனக்கு மரியாதை உண்டு. மாறுபட்ட கருத்து அலையன்ஸ் மேட்டர்ல அவர் பேசுனது எனக்கு உள்ள மாறுபட்ட கருந்தாலும் கூட அவரும் மோடிக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இந்த மண்ணில் இருக்காரு. பட் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆவாரு. அதற்கு முருகனுக்கு பங்களிப்பும் கொங்கு மண்டலத்துல ரொம்ப பெரிய அளவில் இருக்குங்கிறதையும் நம்ம மறுத்துட்டு பேசாண்டாம். ஒருகை ஓசை வராது. இல்ல இந்த மத்திய அமைச்சரவை ஆசையில அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல வரீங்களா, இல்ல பிஜேபியும் அப்படி ஒரு லிஸ்ட் போட்டதுல அண்ணாமலை பெயரே இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? எப்படி அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா அங்க ப்ரொஜெக்ட் ஆகிறது தான் டெல்லி தலைமைக்கு விருப்பம். இந்த வாக்கு சதவீதம் இதை கொடுத்ததை வந்து மோடி ரிவார்ட் பண்ண விரும்பாரு. அதை விட முக்கியம் அவர் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்பந்தான் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமியை தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்னு கோயம்புத்தூர்லையும் அதை சுற்று வட்டாரத்திலையும் பலகீனப்படுத்தினவர் என்றையர் கொங்கு வேளாள கவுண்டர் பெல்ட்ல அடுத்தால பலகீனப்படுத்த முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் தமிழ்நாட்டுல அது முடியுமா? ஓவரால் தமிழ்நாட்டுல வன்னியரை தவிர எங்கெங்க நீங்க இருக்கீங்க சார்? கரூர் அரவக்குறிச்சியில செந்தில் பாலாஜி வச்சு அண்ணாமலையை கரெக்டா இது பண்ணிட்டாங்க சார், அவரை தோல்வி அடைய வச்சுட்டாங்க. இங்க கோயம்புத்தூர்லயுமே செந்தில் பாலாஜி மறைமுகமாக வேலை செஞ்சாருன்னு சொல்றாங்க. திமுக முழு அளவுக்கு இறங்கி டிஆர்பி ராஜா உள்ளிட்ட பலர் இறங்கி அண்ணாமலையை தோற்கடிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை மறுபடியும் அந்த ரோல்ல கொண்டு வராங்கன்னா திமுக இன்னும் வெறி கொண்டு வேலை செய்வாங்களே சார்? நீங்க செந்தில் பாலாஜியை பற்றி பேசினதுதான் வருது. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனதும் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி டென்ஷன் ஆனார். இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி வந்து இவர் ரெட்டைலையில் எடுத்ததோட அரவக்குறிச்சியில் உதயசூரியனில் அதிகம் எடுத்து ரெட்டைலையெல்லாம் நத்திக்குன்னு முதல்ல காட்டினவர் செந்தில் பாலாஜி தான். நம்பர் 1 ஆர்கனைசர். நம்பர் 2 ஆர்கனைசர்னு சொன்ன வேலுமணியை மீறி எந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஏறி போயிட்டாரு. இத்தனைக்கும் ஈஸ்வர அண்ணன் 15% ஓட்டு எடுத்தனால தான் சிபிஆர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஓட்டை எடுத்தார். அப்போ நீங்கள் வந்து ஈஸ்வர அண்ணன் எடுத்த 15% வாக்கையும் மறைச்சி அண்ணாமலைக்கு சாதனையை மறைக்க பார்க்குறீங்க. அது நடக்காது. அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடப்பாடிக்கு செல்வாக்க கொங்கு வேளாளர்கள் மத்தியில் குறைச்சிட்டாரு. இது 2026 இதை விட அதிக அளவில் குறைப்பார். அவர் தான் பாஜக தலைவர்களே தனிப்பட்ட செல்வாக்க நிரூபிச்ச ஒரு தலைவர். ஐயா தாண்டிட்டாருன்றீங்க. அந்த 800 ஓட்டு சம்திங் சொல்றீங்களோ? சிபிஆர் ஈஸ்வரன் என்னோட 15% ஓட்டு இல்லைன்னா சிபிஆர் அவ்வளவு வரமாட்டாருங்க. ஈஸ்வரன் வந்து இன்னைக்கும் தலைவரா நிற்கிறாரு. நம்பர்ஸ் தான் நமக்கு. அன்னைக்கு நம்பர்ஸ்ல ஈஸ்வரன் கொடுத்த சப்போர்ட் தான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கும் அவரு இது நாமக்கல் தொகுதியில் அவர் கட்சி தான், அவர் ஆள் தான் எம்பியா இருக்கிறாப்ல, மாதேஸ்வரன். எஸ். இன்னும் சொல்ல போனா என் மீது மிகுந்த
அன்பும் பாசமும் கொண்டவர். அவர் நடத்த கொங்கு வேளாளர் மாநாட்டுக்கு வேற யாரையும் கூப்பிடல, என்ன மட்டும்தான் கூப்பிட்டாரு. ராசியான ஆளுனே வாங்கன்னு, நீங்க டெமாலிஷன்லையும் ஒழிச்சு கட்டுவீங்க, இது சப்போர்ட் பண்ணி இதுலையும் கரெக்டாக பண்ணுவீங்க, வாங்கன்னு கூப்பிட்டு பண்ணாரு. கோமாதா பூஜை எல்லாம் பண்ணி ஒரு இந்து பண்பாடு இந்து கலாச்சாரத்தில் ஒரு இதில் தான் அந்த மாநாட்டையே பெரிய அளவில் நடத்தினார். அவர் செல்வாக்கில் தான் சிபிஆர் வந்தார். இன்னைக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு பாஜக மோடி பிரதமருங்கிறதும் அண்ணாமலை செல்வாக்குலையும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு ஏறி அந்த பகுதியில் உள்ள வேலுமணி டவுன் ஆயிருக்காரு. அது எடப்பாடி டவுன் ஆனதுக்கு சமம். ஏன்னா எடப்பாடி அந்த 20% ஓட்டும் அவருக்கு கிளைம் பண்றாரு, கொடுத்துருவோம், அவருக்கு ஓட்டு தான், அவர் தான் பிரச்சாரம் பண்ணாரு, அவர் ஓட்டு தான், நம்ம அவர் இவ்வளவு நம்ம எதிர்த்தும் அவர் எடுத்துட்டாருன்னா அது அவருக்கு ஓட்டு தான். அதுல கூட்டணி அரசியலுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்னது திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் நம்ம சொன்னோம், அதுவும் இருக்குது. அடுத்த கட்டமும் எடப்பாடி பழனிசாமியை யங் வெள்ளாள கவுண்டர் லீடர் அண்ணாமலை பலகீனப்படுத்த முடியும். போட்டி எப்பவுமே நம்பர் 1 இருக்கிறவங்க கிட்ட தான் சார் மோதணும். நீங்க நம்பர் 2 கிட்ட இருக்க மோத இந்த முறையே நீங்க அப்படி டார்கெட் பண்ணி மோதனதுனால தான் நீங்க மோடி லாயலிஸ்ட்ன்றதுனால நான் சொல்றேன், ஒரு பார்வையாளரா சொல்றேன். சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், பிஜேபி தங்களுடைய டார்கெட்டா திமுகவை தான் வச்சு நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஏதாவது முன்னேறி வர முடியும். நீங்க அதிமுகவை தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா ஒன்னும் மறுபடியும் இருக்கிற இடத்துல தேங்கி தான் நிக்க முடியும் சார். மதேஷ், மோடி will never accept defeat anywhere. 2029 இந்த தமிழ் மண்ணில் மோடி மக்களவை தேர்தலில் சாய்ச்சி காட்டுவார் மதேஷ். அதுக்கு தான் எங்களுக்கு 2026. 29 மோடி தமிழ்நாட்டில் அதிக எம்பிக்களை பெறதுக்கு தான் பாஜகவுக்கு 2026. தமிழ்நாட்டு ரேடாரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு அமித்ஷா நினைப்பாரா? மோடி 8 முறை மோடி வந்து ஒண்ணுமே செய்யலன்னு வருத்தப்பட்டிருக்காரா சார்? நான் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தது உத்தரப்பிரதேசம் போயிருந்தாவது எனக்கு செல்வாக்கு கூடியிருக்கும், தேவையில்லாம என்னை அங்க அலக்கழிச்சு என்னை ஒண்ணுமே நடக்கலையே தமிழ்நாட்டுலன்றாராம். அடுத்த கட்ட அரசியல் மோடிக்கும் என்னன்னு தெரியும். அந்த குய்வைவா எல்லாம் புரிஞ்சவர் தான். நிச்சயமா ஒரிசாவில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வரக்கூடாது, காங்கிரஸும் பிஜேடியும் சேர்ந்துக்குவாங்க. அதனால மோடியே 5 வருஷ டைம் ஒரு 6 மாசம் அட்வான்ஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்தணும். இப்படி பல இதுகள்லாம் இருக்குது. நாங்க மோடிக்காக இந்தியா ஃபுல்லா சிந்திக்கக்கூடியவங்க. எங்க கருத்து மோடிக்கிட்ட எடுபடும். தேவகவுடா சேர்க்கணுங்க எங்க கருத்து எடுபட்டது. அண்ணாமலை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு. தேவகவுடா சேர்த்ததுல ஓல்டு மைசூரில் 11 சீட்டில் 9 சீட்டு கிடைச்சதுக்கு ஆர்எல்டியை சேர்க்கணுங்கிற எங்கள் கருத்து எடுப்பட்டது. மீண்டும் நிதிஷ்குமார் வேணும், அவர் என்னதான் பல்ட்டி அடிச்சாலும் வாக்கு பலம் இருக்குங்க கருத்து எடுப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாடு வேணும், அது நாளைக்கு. மாயாவதி எல்லாம் நாளைக்குள்ள விஷயம், நீங்க மறந்துடக்கூடாது சார். சரி, அது நாங்க யோசித்தா. நான் இல்லைன்னா எங்க டீம்ல பெங்களூர் மல்டிலிங் நாவலிஸ்ட் சொல்லுவாங்க, ரிஷி சொல்லுவான், இவர் மாதவன் சொல்றாப்புல, பிரசாந்த் சொல்லுவாப்புல, இப்படி நம்ம டீம்ல ஜெயந்தன் சொல்லுவாப்புல, எல்லாருமே மோடிங்கிற இதுல தெளிவா இருப்பாங்களா. அஜய் சொல்லுவான், அஜய் ஆனந்த் அங்கிருந்து சொல்லுவான், இன்னும் எத்தனையோ பேர். இதுல என்ன வெடிக்க தெரியுமா? பாதிக்கு மேற்பட்டவங்க பிராமின்ஸ். ஓகே, அந்த தேசப்பற்றியும் தெய்வம் உள்ளவங்க. எங்களுக்கு ஜாதி பிரச்சனை இல்லை சார், மோடி ஒரு சில எங்க ஜாதியில கடிசடைகள் இருக்கு சார், அதை நீங்க பெருசா எடுத்துக்கிடாதீங்க. ஒரு சில ஜாதி வரி பிடிச்ச கடிசடைகள் எங்க ஜாதியிலும் இருக்கு சார், பெருசா எடுத்துக்கிடாதீங்க. அவங்களுக்காக நீங்க எந்த இடத்துலையும் நீங்க எங்க மேல கோவப்படுறாங்கன்னு காலையில இருந்து பிராமண சகோதரர்கள் நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மோடி இதுங்கிறது 2029 இங்க வெற்றி பெறது தான், வெற்றி பெறுவார். அதற்கான வீகத்தை தான் 26 அமைப்பாரு. அதற்கு அண்ணாமலை தான் மோடிக்கு தளபதி. கரெக்டா அண்ணாமலை அதை கொண்டு போவார். 26 சிஎம் வேட்பாளர் அண்ணாமலைன்றீங்க. இதுல ஐயா எடப்பாடியும் ஸ்ரூடு லீடர். இல்ல நம்ம எடப்பாடி பத்தி பேசும்போது இத மட்டும் சொல்லி தனியா எடப்பாடியை பாராட்டுறேன். ஸ்ரூடு லீடர், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. ரைட், நம்மள மோடி விடமாட்டாப்புல 26க்கு நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கே போயிருவோம். எடுத்த நிலைப்பாட்டிலே ஸ்ட்ராங்கானுன்னா 24 ஒண்ணும் கிடைக்கல, 26 ஏதாவது கிடைக்குமான்னு போயிருவோம்னு அவரும் போறாரு. தெளிவா இருக்கிறாரு. இல்ல நீங்க அந்த இடத்துல தான் 1.5 வருஷத்துல நிறைய மாறும். அதுக்குள்ளாரே நீங்க அப்படியே தேக்கி வச்சிருந்தா அவங்க கூட்டணி மனநிலைக்கு எடப்பாடி வந்துடவே கூடாதுன்றதுல நீங்க கவனமா இருக்கீங்க. உங்களுக்கு எங்க கவலை இருக்கு? எடப்பாடியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை, காலம் மாறும் சார். நாளைக்கு இல்லன்னு சொல்றவங்க நாளைக்கு இருக்குன்னு சார். கண்டிப்பா கோபாலபுரம் போன கார் அப்படியே திரும்பி அவை சண்முகம் சாலை 2029 எங்க டைம்ஸ்க்கு மோடி பிரதமர்னு நாங்க கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வருவார். மாதேஷ் சார், டேக் இட் ஃப்ரம் மீ. காலம் மாறும் சொல்றோம். எப்போ 26 29 நாங்க கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு வருவார். 26 வர மாட்டார். 29 நாங்க கொடுக்கிற சீட்டை, மோடி கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு வருவார். மாதேஷ், டேக் இட் ஃப்ரம் மீ. இது யார் வேணாலும் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. சசிகலா மேட்டர்ல சொல்லி அடிச்ச மாதிரி இதையும் அடிப்போம். மாதேஷ், பார்க்கலாம் சார். காரணம் மோடி நன்மைக்காக சிந்திக்க கூடியவங்க நாங்க, மோடிக்காக சிந்திக்க கூடியவங்க. எங்க சுயநலத்துக்காகவோ பதவிக்காகவோ ஆட்கள் அல்ல நாங்க. நீங்க அதிமுகவை பத்தி பேசும்போது ரொம்ப லென்த்தா போயிடுறீங்க, டைவர்ட் ஆயிரீங்க, சப்ஜெக்டே விட்டுறீங்க. மத்திய அமைச்சர் பதவி இந்த இலாக்காக்கள் இந்த மந்திரி சபையை பொறுத்தவரையில இதுல எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கா? நம்முடைய தமிழ்நாட்டு பார்வையில சொல்ற சமூக நீதி இருக்கா என்ன இந்த மந்திரி சபையில? கண்டிப்பா சமூக நீதி இருக்கு மாதேஷ். நீங்க இதுவரை உள்ள நெஹ்ரு மினிஸ்ட்ரியில இருந்து எல்லா மினிஸ்டரையும் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஓபிசி,
நம்பர் 2 ராஜ்புட் அப்பர் காஸ்ட், அவர் வந்து அப்பர் காஸ்ட் ராஜ்புட். நம்பர் 3 வைஷ்ணவ் பனியா, அதாவது ஒரு இப்போ அதை பேசி பிரயோஜனம்லாம் என்றாலும் பேசிடுவோம். இந்து கோயிலெல்லாம் கிருஷ்ணர் கோயிலெலாம் இடிக்கப்படும் போது அந்த காலகட்டத்தில் குழந்தை கிருஷ்ணரை தங்கள் குடும்பத்தில் தெய்வமாக வச்சு வணங்கின ஒரு சமூகம் வைஷ்ணவ் பனியா. யார்? அமித்ஷா. இந்த 3 போஸ்டிங்கில் ஓபிசி மோடி, ராஜ்புட் ராஜ்நாத் சிங், வைஷ்ணவ் பனியா பால கண்ணனை வணங்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர். இந்த 3 பேரும் இன்னைக்கு டாப்ல இருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த ஒரு மினிஸ்ட்ரியிலாவது இப்படி இருந்தது உண்டா? அல்ல புரோட்டோகால் படி இந்தியாவில் இருந்தது உண்டா? சரி, இதை நாம வந்து இதை வந்து ஒரு சாதனைன்னு சொல்ல வரல. காரணம், அந்த தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமண சமுதாயத்தோட ஆதரவில் தான் இந்த வெற்றியே இருக்குது. பட் ரியாலிட்டி இதுல நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் திடலிருந்து பேசுறதெல்லாம் வந்து அது விஷயம் தெரியாம இல்ல. உள்துறை கட்டாயம் எனக்கு வேணும்னு நிதிஷ்குமார் நின்னதாக தகவல்கள் வருது. சந்திரபாபு நாயுடும் எனக்கு வந்து நீங்க வெளியுறவுத்துறை கொடுங்க அப்படின்னு கேட்டதாகலாம் தகவல்கள் வருது. சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்கன்னு பல ஆர்குமெண்ட்ஸ் அங்க போனதா சொல்றாங்களே சார். நிறைய மந்திரி சபையில எம்பிக்களை வச்சு மோடியை மிரட்ட முடியாது. there is no other alternative to this government. ஆனா பீகார்ல ஜெயிக்கிறதுக்கு மோடிக்கு நிதிஷ்குமார் வேணும், நிதிஷ்குமாருக்கு மோடி வேணும். ஆந்திராவில் ஜெயிக்கிறதுக்கு மோடிக்கு சந்திரபாபு நாயுடு வேணும், சந்திரபாபு நாயுடுக்கு மோடி வேணும். எப்ப ஜெயிக்க? அதான் ஜெயிச்சிட்டாரு. நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கும் கண்டிப்பா தேவைங்கிற நிலைமையில தான் 2 பேருமே இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப டயர் நெசசிட்டியில் இருக்கிறது நிதிஷ்குமார். சார், நான் நியாயத்தை பேசக்கூடியவன் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும்னு இந்த சேர்ல இருந்துகிட்டு 22 சீட்டு 20 சீட்னு என் சகோதரர்களே பேசினாங்க. நான் என்ன சொன்னேன்? ஸ்டாலினுக்கு ராகுல் வேணும், ராகுலுக்கு ஸ்டாலின் வேணுங்கிறத நான் தெளிவா சொன்னேன். அவங்க உடைய மாட்டாங்க சார். வின் வின்னு இருக்காங்க சார். அவங்க 2014 தோத்தாங்க, 19லயும் 24லயும் ஜெயித்துட்டாங்க. வின் வின்னு இருக்கிறவங்க சேர்ந்து தான் போவாங்க. அதை செல்வ பெருந்தையே சொல்லிட்டாரு. எடப்பாடி செல்வாக்கு இல்லை, வேஸ்ட்னு செல்வ பெருந்தையே சொல்லிட்டாரு. செல்வாக்கு இழந்த தலைவர்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வின் வின்னு தான் போவாங்க. அதே மாதிரி 3 முறை கண்டெஸ்ட் பண்ணதுல பிரிஞ்சு நிற்கும் போது பாஜகவாது பீகார்ல தாக்கு பிடிச்சாங்க. நிதிஷ்குமார் 3வது போய் மாஞ்சியை சீஃப் மினிஸ்டரா சொல்ல வேண்டிய அளவு ஆயிட்டு. அதனால பீகார்ல ஜெயிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலும் நிதிஷ்குமார் வந்து மோடியை விட்டு போக மாட்டாரு. அது போலதான் நாயுடு 3 தடவை நின்னதுல 1 தடவை தோத்து போனாரு, 2 தடவை ஜெயித்திருக்கிறாப்புல. அதனால அவரும் ஜெயிக்கிறதுக்கு தான் தொடருவாங்க. எப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியா அவங்க பிரிய மாட்டாங்களோ, அதே மாதிரிதான் பீகார்ல வெற்றி கூட்டணியா நிதிஷ் மோடி கூட்டணியும் நாயுடு மோடி கூட்டணி ஆந்திராவிலையும் பிரிய மாட்டாங்க. மதேஷ், இது பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் மதேஷ். பெரும்பாலான அமைச்சர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா இப்படிதான் இருக்குது, ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இங்கு அந்த தென் மாநிலம் வட மாநிலம் அப்படி அந்த வியூக அடிப்படையில் பார்க்கும்போது இன்னுமே ஒரு பாரபட்சம் இருக்கிறது போல தானே தெரியுது. குமாரசாமி கூட்டணியில் இருந்துட்டாரு, அதனால கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கேரளாவில் ஜெயிச்சுட்டாரு, அதனால அவருக்கு இணையமைச்சர் கொடுத்தாச்சு. குரியனுக்கு வேற ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவர் நிக்கவே இல்லை, குரியன் வந்து நிக்கல, அவர் கொடுத்துருக்காங்க. இஸ்லாமியருக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவி இல்லை சார். மறுபடியும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி தான் அப்படின்றத தங்களை அடையாளப்படுத்தி இருக்கா அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்க. குமாரசாமி சிவகுமாருக்கு திமிர அடக்கிறதுக்கு குமாரசாமி தான் லாய்க்கு. குமாரசாமி எம்பவர் பண்ணியிருக்கிறாங்க. 1 குரியன் வந்து காங்கிரஸ் கேடராட்டு எமர்ஜென்சி ஏத்துக்கிட்டு ஜேபிக்கு தொண்டராட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆன்டி இந்திரா காந்தி குடும்பம் இது இந்திரா காந்திக்கு எதிராக இருந்து கருணாகரம் போன்றவங்க எல்லாம் இந்திரா காந்திக்கு ஆதரவா போன சூழ்நிலையில ஆன்டி காங்கிரசிசம், ஆன்டி இந்திரா ஃபேமிலின்னு 45 வருஷமா இருக்கிறவர். ஜனதாவில் வந்து அப்படியே பாஜகவோட தொடரக்கூடியவர். அவரை மோடி வந்து ஒரு லாயலிஸ்டை ரிவார்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்க ஹிந்து பிளஸ் சிரியன் கிறிஸ்டின்ஸ் வந்து பாஜகவை நோக்கி வராங்க. ஜோசப் கண்ணநாதன், டாம் மடக்கெல்லாம் இருந்தாலும் கூட லாயலிஸ்டை பார்த்து குரியனுக்கு வந்து மோடி ரிவார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து கேரளாவில் உள்ள அரசியலுக்கும் அடுத்த கட்டம் வந்து ஒரு எழுச்சியை பாஜக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுல அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காப்புல. ஒரிசா கொடுத்த பெரிய வெற்றிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காப்புல. தமிழ்நாடும் அடுத்து வரும். பொதுவா ப்ரெரோகேட்டிவ்ஸ் பிஎம் தான் மினிஸ்ட்ரி. பட் அண்ணாமலை வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. ப்ரெரோகேட்டிவ் பிஎம்ங்கிறதுல நான் எந்த இடமே ஒரு இம்மி கூட நான் அதை குறைச்சி மதிப்பிட விரும்பல. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா மாநில தலைவர், ஸ்டேட் கமிட்டி இவங்களோட கருத்துக்கு நாளைக்கு 26ல் கட்சி அதிக சதவீத வாக்களை எடுக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்களை இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா,
மெல்ல மெல்ல செய்யலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு ஏன் செய்யல அது தமிழ்நாட்டுக்கு? அதுதான் பார்வை. அப்போ இங்க ஒன்னும் லாபம் இல்ல, அதனால கொடுக்கலையோ தமிழ்நாட்டுல? ஏன்னா கடுமையா உழைச்ச தமிழிசை அவர்களுக்காவது கொடுத்துருக்கலாம், அல்லது கடுமையா உழைக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கொடுக்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட், உங்க பார்வையிலே நான் வச்சுக்கிறேன், சிஎம் கேண்டிடேட், அவர் தலைவராக அங்கே தொடரட்டும் அப்படின்னு கூட விட்டுறலாம், ரைட்டு. இந்த மாதிரி மற்றவர்கள் யாருக்காவது கொடுக்கலாம். ஆனால் அந்த தமிழ்நாடு அந்த அந்த கோட்டாவில் வந்து நீங்க ஜெய்சங்கர் அடையாளப்படுத்துறீங்க, நிர்மலா சீதாராமன் அடையாளப்படுத்துறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெங்காய விலை பத்தி கேட்டா வெங்காய விலை நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்றாங்க. ஜெய்சங்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் எங்க, அவர் பூர்வீகம் தமிழ்நாடு தான், ஆனால் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லி. தமிழ்நாட்டை பத்தி அவர் என்னைக்கும் பேசுனதும் கிடையாது, என்னைக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது. அதாவது மதேஷ், ஆந்திராவில் வந்து பாஜக பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணாங்க. அவங்க வந்து சட்டசபை தேர்தலில் அவங்க 7% தான் எடுத்தாங்க. அடுத்து வந்த மக்களவை தேர்தலில் 18% எடுத்தாங்க. கடைசியாக உள்ள சட்டசபை தேர்தலில் அந்த 18 குறைஞ்சி 14 ஆயிட்டு மதேஷ். அப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, தெலுங்கானாவில் செல்வாக்கு போச்சு, இவங்களுக்கும் தான் போட்டி. யாருக்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர ராவுக்கும் காங்கிரஸுக்கு தான் போட்டி, பாஜக செல்வாக்கு போயிட்டுனாங்க. மீண்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அங்கே 18-14 ஆன சூழ்நிலையில் சட்டமன்றத்துக்கு 14 எடுத்தவங்க இன்னைக்கு மக்களவைக்கு 36 எடுத்துட்டாங்க மதேஷ். இதுதான் அண்ணாமலையை முன்னிறுத்தி மோடிக்கு தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி. புரியாத கிணற்று தவளைகள், பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், மோடிக்கு நன்மையை பற்றி திங்க் பண்ணாதவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்டிஏ பயன்படுத்தி 18% வாக்கெடுத்த அண்ணாமலை இதே என்டிஏ பயன்படுத்தி 20% வாக்கு 26 எடுத்துட்டாருன்னா 29 மோடி பிரதமர்னு பல சீட்டுகள் இங்க கன்வெர்ட் ஆயிடும். மோடி வந்து இந்த தத்ரேயத்தை கோத்துற கவுல் பிராமணர் மண் இல்லைங்கிறத மோடி 29 நிரூபிப்பாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் போயிட்டு இருக்குமே தவிர அதற்கு 29 மோடி சாதிக்கிறதுக்கு தான் மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை 26 தேர்தலில் எங்க ஸ்ட்ராட்டஜி. இது தெரியாம செக்கு மாடு மாதிரி சுத்தி வரக்கூடியவங்க, கிணற்று தவளைங்க, அவங்க நினைக்கிறதா மோடிட்ட நடக்குது நினைக்கிறவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சேலஞ்ச் பண்ணி சசிகலா மேட்டர்ல ஜெயித்தமில்லா மதேஷ், அதே மாதிரி இந்த மேட்டர்லையும் மோடி நன்மைக்காக மோடி 2029 தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்காகத்தான் 2026 பயன்படுத்துவாங்க. அதற்கு மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாட்டு பெரிய வாழா நிற்கிறது அண்ணாமலை தான் மதேஷ். ரைட். இதுல எங்க சமூக நீதி இருக்குன்னு நீங்க இதுல எனக்கு நீங்க அதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ராஜ்நாத் சிங் அமித்ஷாவிலேயே அப்படியே சுருக்கி அப்படியே கொண்டு போயிட்டீங்க. அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கலனாலே அவங்களே போய் அந்த இடத்துக்கு உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்க மற்றவர்களை சொல்லுங்க சார். சமூக நீதி இருக்கிறனால தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்ற எங்க ஒரு முஸ்லீம் கூட அமைச்சரவையில் இல்லையா சார்? முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வந்து அவங்க வந்து என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு வேற யாரை விடவும் விசுவாசமானவர்கள்லாம் மோடி பேசியிருக்கிறார், நான் மறுக்க வரல. சில விஷயங்கள் சில இதுகளில் மென்மையாக தான் உடனே அதை சரிப்படுத்த முடியாது. சில காயங்களை அதுக்கு மருந்து உண்டு, அந்த காயங்களை வந்து மென்மையாக தான் ஆற்ற முடியும். அதை ஆற்றணுங்கிறதான் எங்க நோக்கம். அரிப் முகமது கான் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரணுன்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணணும். வெளிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு குஜராத் பழமொழி உண்டு, ஷேர்கபி ஷிப்கர் வார்னேகர். அந்த பழமொழி என்ன சொல்லணும்னா, நரி எங்கேயாவது நேருக்கு நேராக சண்டை போட்டு பார்த்துருக்கிறியா, சிங்கம் என்னைக்காவது மறைஞ்சிருந்து சண்டை போட்டு பார்த்துருக்கிறான்னு தான் அந்த பழமொழி சொல்லும். நாங்கள் அரிப் முகமது கானுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதில் எங்களுக்கு அது வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலைகள், அது பிறகு ப்ராஃபட்டை பற்றி நூபுர் சர்மா விவகாரங்கள்லாம் அது செயல்படுத்த முடியாமல் போயிட்டு. பட் இன்னைக்கு எங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் எங்களுக்கு வேணும், அவங்க வாக்கு எங்களுக்கு நாளைக்கு வேணுங்கிறதும் 2029 வேணுங்கிறதும் எங்களோட திட்டங்களில் ஒன்று. அது உடனே முடியாது, மெல்ல மெல்ல தான் அதை செயல்படுத்த முடியும். அதே அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேவும் இப்போ ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. எங்களுக்கான ஒரு கேபினெட் அமைச்சரவை, இணையமைச்சரவை இவங்க ஏதோ தூக்கி போடுறாங்க, அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அதிருப்தியில் இருப்பதா சில தகவல்கள் வருது. அவங்களே மோடி அரசு சிறப்பான அரசு, மோடி சாதிச்சுட்டாரு, சாதிப்பாரு, அதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எங்க சுப்ரியா சூலே அவங்க உடனே சொல்லிட்டாங்க, நீங்க நிலையான ஆட்சியை கொடுப்பீங்க, ஆனா நீங்க வெங்காயத்துக்குள்ள ஏற்றுமதியை பேன் பண்ணதை லிஃப்ட் பண்ணுங்க, பாலுக்கு உள்ள இதை விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கிறதுக்குள்ள நடவடிக்கைகளை ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்க மக்கள் பிரச்சனைக்கு பேசிக்கிட்டு மோடி நிலையான ஆட்சி கொடுப்பாங்கன்னு 8 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய சரத்பவார் சாஹேப்போட டாக்டர் சுப்ரியா சூலே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 8 எம்பி மதேஷ் ஆட்சி நிலைச்சு இருக்குன்னு சுப்ரியா சூலே சொல்றாங்க மதேஷ். அதனால இவங்களும் ஆட்சி நிலைச்சு இருக்கும், நிலையான ஆட்சி தான் சொல்லிக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகளை வைப்பாங்க. அது தப்பு இல்லை, கூட நின்று ஜெயித்தவங்க அந்த கோரிக்கையை வைப்பாங்க. அவங்க செல்வாக்கையும் காப்பாற்ற வேண்டியது மோடிக்கு கடமை இருக்கு. பிஜேபி கம்ஃபர்டபுள் பொசிஷன், அந்த என்டிஏ பழைய எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு அமைச்சரவை தான் அமைச்சிருக்கிறதா அவங்களுடைய பார்வையை சொல்றீங்க. அதே போல வடக்குல பெரிய அளவுக்கு செல்வாக்கு பிஜேபியில் இருக்கு, சரிந்திருக்கிறது அப்படின்றது நல்லா தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சு போச்சு. அதே போல தென் மாநிலங்கள்ல பிஜேபி எங்க இருக்குன்னு எல்லாம் பலர் கேட்டாங்க. கேரளாவில் ஒன்று முளைச்சிருக்கு புதுசா,
அந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல இன்னமும் சரிவுதான கண்டிருக்கிறது பிஜேபி. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி சொன்ன உங்களால எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதுன்னு சொன்னது தானே நடந்துட்டு இருக்குது. அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுதான் நோக்கம் மாதேஷ். இன்னைக்கு உள்ள லெவல் கோலிஷன் பொலிட்டிக்ஸ் ஆயிட்டு. மீண்டும் சொல்றேன், மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், சகோதரி மாயாவதி யூபி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது வட இந்திய பத்திரிகைகள் ஜாதிய வன்மத்தில் எழுதினாங்க. யூபி சீஃப் மினிஸ்டர் இருக்க பாட்டியும் குஜராத் சீஃப் மினிஸ்டர் பாட்டியும் ஒன்றுவிட்ட சகோதரிகள். இப்பொழுது புரிகிறதா? ரெண்டு ஒரு உடம்பிலும் ஓடக்கூடிய பாசிஸ்ட் பிளட், பாசிச ரத்தம் ரெண்டு ஒரு உடம்புலையும் ஓடுதான். மாயாவதி உடம்புலையும் மோடி உடம்புலையும் ஓடுதான். ஏன்னா இவங்க பாட்டியும் அவங்க பாட்டியும் ஒன்று விட்டு அக்கா தங்கைகளாம். இந்த அளவுக்கு வன்மத்திலும் ஜாதிய வன்மத்திலையும் வட இந்திய பத்திரிகைகள் ஒரு காலகட்டத்தில் எழுதினாங்க. எங்கள் உத்தரப்பிரதேச சகோதரி 10% ஓட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு பின்ன அவங்க எங்களுக்கு கண்டிப்பா அலையன்ஸுக்கு தேவைப்படுவாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, முஸ்லிம்ஸ் வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் அவங்க பாஜக எதிர்ப்புல தான் வாக்களிக்கிறாங்கிற கருத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இனி உள்ள காலகட்டங்களில் பாஜக ரொம்ப துல்லியமா ஒவ்வொன்றையும் கருத்துல கொண்டு தான் அரசியல் பண்ணுவாங்க. நாம் தமிழர் சீமான் ஒரு ஜம்ப் பண்ணி 8% இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனையை படைச்சிருக்காரு. அவர் வந்து இன அழிப்பை செய்த அந்த ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிஃபிகேஷன்ல ராகுல் காந்திக்காக பரிந்து பேசுறதெல்லாம் எங்களுக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா விஷயத்தையுமே வந்து மோடி இந்தியா ஃபுல்லாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எப்போ என்ன அரசியலை பண்ணி மீண்டும் 2029 என்டிஏ அதுவும் பிஜேபி தனி மெஜாரிட்டியோட வரணுங்கிறது மோடிக்கு தெரியும். அதை மீண்டும் சாதிப்பாரு. 4வது முறை மோடி பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு அடாப்டபிள் பொலிட்டிக்ஸ், யதார்த்த கள நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணி நல்லாட்சி கொடுத்து நாட்டின் நலனையும் காத்து நாட்டின் பெருமையை நிலைநாட்டி மோடி சாதிப்பார். மாதேஷ், இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் சொன்னீங்க மாதேஷ்? நான் தான் சொன்னேன், தலையில்லாத முண்டமா இருக்கிறீங்க. உங்க பிரைம் மினிஸ்டர் என்ன அசாவுதீன் ஓவாசியா? இப்போ புரியுதா மாதேஷ் எப்படி மினிஸ்ட்ரி அவர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு? இன்னும் புரியலன்னா மாதேஷுக்கு புரியும். நீங்க ஒரு ஆங்கர், விவரமானவங்க. நிறைய பேருக்கு புரியலையே மாதேஷ், புரிஞ்சுக்கிடுங்கப்பா. தமிழிசை வெர்சஸ் அண்ணாமலை மோதல், அதே போல அண்ணாமலை இடத்தை பலர் குறி வச்சிட்டு இருக்காங்க அந்த தலைவர் பதவிக்கு. அது டெல்லியிலே ஒரு பெரிய ஒரு லாபி, ஒரு அரசியலே போயிருந்தது. அது இந்த மந்திரி சபை அமைக்கிற வேலையில இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த சீட்டுக்கு வேற சிலர் மாற போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருது. மோடி பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு வாராது வந்த மாமணி. மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய அண்ணாமலை மோடிக்காக தமிழகத்தில் சாதித்து கொடுப்பார். இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு கேள்வி, இன்னும் எத்தனை வருஷம் கூட்டணி ஆட்சி தாங்கும் சார்? 5 வருட ஆட்சி முழுமையா ஓட்டிடுவாங்களா? மோடி ஓட்டிடுவாரா இந்த 5 வருஷம் ஆட்சி? there is no other alternative. மோடியா அட்வான்ஸ் பண்ணி ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னே எலெக்ஷனை வச்சாதான் உண்டே தவிர இது 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆட்சி மாதிரி. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இன்னும் 1 வருஷம் கூட தாங்காது. நிதிஷ்குமார் எங்க போறாருன்றது பின்னாடி ஆள் விட்டு மோடி பார்த்து மாதேஷ், சும்மா நீங்க இவ்வளவுக்குள்ள நான் சின்ன கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தா கூட திரும்ப நீங்க இப்படி கேட்டீங்கன்னா என்ன மாதேஷ்? நீங்க மாதேஷ், இது மோடிக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது மாதேஷ். சரி சார், மினிஸ்ட்ரி இதுலயே உங்களுக்கு புரியலையா மாதேஷ்? எல்லாரும் சொல்றாங்க சார், சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல சொல்றாங்கல்ல. நீங்க கொஞ்சம் என்லைட்டனான ஆளு, நீங்களும் அப்படி இருக்கலாமா மாதேஷ்? என்ன மாதேஷ், அவங்க மோடி மேல உள்ள காய்த்தல் உவத்தல் இல்ல பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லா காலமும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. 4வது முறை மோடி வர்றது வரை அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பேசினா அவங்க வியாபாரம் ஓடும் தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால அந்த வியாபாரம் ஓடட்டு, நல்லா இருக்கட்டு, வியாபாரம் பெருகட்டு. யாரோட வியாபாரத்தையும் நான் அடிக்க மாட்டேன். நடிகர் விஜய்க்கு வியாபாரத்தை கூட சினிமா சம்பந்தமா அவருக்கு எதிராக நான் குறை சொல்ல மாட்டேன். அது நம்ம கேரக்டர். சோ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, மோடியோட இது வந்து இண்டிவிஜுவல் பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி தான் அவர் அசெப்டிவா இருக்கிறாருங்கிறதா உண்மை. களத்துல ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி அரசியலுக்கு சில விஷயங்களை பண்ணி தான் தீரணும். எல்லா ஸ்டேட்லையும் பண்ணுவாரு. எங்களோட கான்ட்ரிபியூஷனும் என்னைக்கும் எங்க மோடிக்காக அது இருக்கும். அது சரியான முறையில் அது மோடிக்கு பலனளிக்கக்கூடிய இருக்குங்கிறதும் மோடிக்கு மிக நன்றாக தெரியும். நேருவின் சாதனை தானே இது? முறியடிச்சிட்டாரா நேருவின் சாதனைய? மாதேஷ் வெற்றி பெற்ற கட்சியில 3 முறை வந்திருக்காரு. மாதேஷ் நெஹ்ரு தோத்த கட்சியை 3 முறை ஜெயிக்க வச்சிருக்காரு. 4வது முறை அது ஜெயிக்க வைக்கும் போது இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க மாதேஷ். ரைட், நிறைய விஷயங்கள் சார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.